வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன். மீண்டும் Groww தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? S&P குளோபல் கொடுத்த ஒரு ரிப்போர்ட் படி 88% ஆக்டிவ்லி மேனேஜ் லார்ஜ் கேப் எக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து S&P BSE 100 விட டிசம்பர் 2022 எண்டான இயர்ல அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஷாக்கிங்கா இருக்குல்ல? நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல குயிக்கா ரிட்டர்ன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் இது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையவே கிடையாது. அதுவும் ரிஸ்கியான ஆசெட்ஸ் இருக்குல்ல, எக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்புறம் ஸ்டாக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸே கன்சிஸ்டன்டா ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறத வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா சஸ்டெயின் பண்றாங்க. பட் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபண்டினுடைய ரிட்டர்ன் வந்து அதை ஸ்டாக் மார்க்கெட்டை பீட் பண்ணா நல்லா இருக்கும்ல. ஸோ இப்போதான் பாசிவ் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வருது. இதை இன்னும் நல்லா புரிந்து கொள்வதற்காக பாசிவ் இன்வெஸ்டிங்க்கு நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ல இல்லை ஸ்டாக் மார்க்கெட் அஸ் அ ஹோலா வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். பாசிவ் இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, பாசிவ் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை காப்பி பண்ணும் இந்த பாசிவ் ஃபண்ட்ஸ். அதே செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் சேம் ப்ரொபோர்ஷன்ல ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அதவே ட்ராக் பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபி பாசிவ் இன்வெஸ்டிங்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, பை பண்ணிட்டு ஹோல்ட் பண்றது, ஃப்ரீக்வெண்டா பை பண்றது, செல் பண்றது, அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் இது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்றது தான். ஸோ பாசிவ் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு பெஸ்டா? இந்த ஆன்சரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை முழுசா பாருங்க. இந்த காணொலியில நம்ம ஏன் பாசிவ் இன்வெஸ்டிங் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்க போறோம். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னுடைய பண்புகளை வந்து நம்ம பார்க்க போறோம். பாசிவ் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். பாசிவ் ஃபண்ட்ஸ்னுடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். டீடைல்டா ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுவோம் பாசிவ் அண்ட் ஆக்டிவ் இன்வெஸ்டிங்க்கு. ஸோ இந்த காணொலியை முழுசா பாருங்க. இந்த காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா தான் உங்களால இன்ஃபார்ம்டா ஒரு டெசிஷன் வந்து எடுக்க முடியும். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு டர்ன் ஆன் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற எல்லா காணொலிகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்குடைய காணொலியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் ஃபண்ட்ஸினுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த பெயர் சொல்ற மாதிரியே ஆக்டிவ் ஃபண்ட் வந்து ஒரு டைனமிக் அப்ரோச் வந்து பார்க்குது முதலீட்டுல. இது யாரு கைட் பண்றாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபண்ட் மேனேஜர். அவங்களுடைய பிரைமரி அப்ஜெக்டிவ் வந்து பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பேசிவா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்துப்பாங்க. அவங்க ஆக்டிவா வந்து எதை பை பண்ணணும், செல் பண்ணணும், ஹோல்ட் பண்ணணும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த ஹேண்ட்ஸ் ஆன் அப்ரோச் வந்து ஸ்விஃப்டா மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ரியாக்ட் பண்ண முடியும். நல்ல வாய்ப்புகளையும் வந்து கிராப் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்க முடியும். இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் எப்பவுமே கண்டினியூஸா இந்த போர்ட்ஃபோலியோவை பார்த்துட்டே இருக்கணும். ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு அலைன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஃபண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோல இருக்கிறதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா ரீபேலன்ஸ் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட் ரியாக்ஷன்ஸை பொறுத்து. அதுக்கப்புறமா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் கண்டக்ட் பண்ற ரிசர்ச்சையும் பொறுத்து ரீபேலன்ஸ் பண்ணணும். ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பர்டஸ், ஸ்கில், அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த செக்யூரிட்டியில நீங்க ஜெயிக்கணும்னா. இன்னொரு விஷயம் இம்பார்ட்டண்டா என்ன நோட் பண்ணணும்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன எம்ப்ளாய் பண்றாங்கன்னு பார்க்கணும் ஆக்டிவ் ஃபண்ட்ல. ஏன்னா அதுதான் ரிஸ்க் அப்புறம் ரிட்டர்ன் கேரக்டரிஸ்டிக்ஸை டிட்டர்மைன் பண்ணும். சில ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் கன்சர்வேட்டிவா இருக்கலாம், கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் இன்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. மீதி ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல growth டிரைவ் பண்றதா இருக்கலாம், ஹையர் ரிஸ்க் இருக்கும், கிரேட்டர் ரிட்டர்ன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முதலீட்டாளரா நீங்க ஃபிளெக்சிபிளா இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ், உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலுக்கு சூஸ் பண்ற மாதிரி. ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் ஃபிளேவர்ஸ்ல வரும். ஒவ்வொன்றும் வேற வேற முதலீடு அப்ஜெக்டிவ்ஸ்க்காகவே வருங்க. லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் படி, ரிஸ்க் அண்ட் ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவ்ஸ் படி ஒரு இன்வெஸ்டர் வந்து இந்த சாய்ஸஸ் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் சொல்றேன், பட் நாட் லிமிடெட் டு திஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்விட்டி, டெப்ட், அதுக்கப்புறம் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஒரு இன்வெஸ்டர் வந்து அவேரா இருக்கணும். ஆக்டிவ் ட்ரேடிங் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பண்ணும்போது ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து அதிகமா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இன்கர் பண்ணுங்க. ஒரு சர்டன் லிமிட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணி இன்கர் பண்ணும். கான்சிக்வெண்டா எல்லா ரிலேட்டட் காஸ்ட்டும் வந்து பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு அதிகமாகவே இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்க்கு வந்து 0.5% 2.5% இருக்கும். ப்ரிடாமினண்டா எக்விட்டி இல்லைன்னா டெப்ட் ஹோல்டிங்ல தான் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து இன்ஹெரண்டா மார்க்கெட் ரிஸ்க் கூட டை ஆயிருக்கு. ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் வந்து இருக்கிறதுனால அடிஷனலா ரிஸ்க் இருக்கு. ஃபண்ட் மேனேஜரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபண்ட் மேனேஜர் வந்து ஹை ரிஸ்க் அண்டர் பெர்ஃபார்மிங் ஆசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா பொட்டென்ஷியலா கம்மியான ரிட்டர்ன் தான் கிடைக்கும் இன்வெஸ்டரான நமக்கு. ஸோ ரிஸ்கியரா இருக்கும் பாசிவ் இன்வெஸ்டிங்கை விட. இப்போ நம்ம பாசிவ் ஃபண்டுகள்னா என்ன, அதனுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க ஆல்ரெடி இந்த டாட்டாய்ஸ், அதுக்கப்புறம் இந்த ரேபிட்டோடைய ஸ்டோரி நீங்க படிச்சிருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னதான் வந்து ரேபிட் ஃபாஸ்டா இருந்தாலும் டாட்டாய்ஸ் தான் வந்து அந்த ரேஸை
வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பர்சிவரன்ஸ் உடைய பவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படின்னு சில கோட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டோரியில நம்ம வந்து மாரல்ஸாக படிச்சிருப்போம், சின்ன வயசுல படிச்சிருப்போம். சரிங்களா? பாசிவ் ஃபண்டும் இதே மாதிரி தான் ஆப்ரேட் ஆகுது. பாசிவ் இன்வெஸ்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி, வெல்த் ஜென்ரேஷன் வந்து லாங் டேர்ம்ல கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸை அப்படியே மிரர் பண்ணும், லைக் நிஃப்டி 50 இல்லைன்னா பிஎஸ்சி இண்டெக்ஸை. இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து இண்டெக்ஸை மிமிக் பண்ணும். அந்த இண்டெக்ஸ் என்ன ஸ்டாக்ஸ்ல இருக்கோ அதே ப்ரொபோர்ஷன்ல அப்படியே எடுத்து பண்றது தான் வந்து இருந்தது. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும். ஸோ பாசிவ் ஃபண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அண்டர்லைங் இண்டெக்ஸை வந்து அக்யூரேட்டா அதனால வந்து ட்ராக் பண்ண முடியல அப்படின்னா இன்வெஸ்டர் வந்து ஒரு ட்ராக்கிங் எரரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ட்ராக்கிங் எரர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ரேட் ரிட்டர்ன்ஸ் அதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ்லேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல ஃபண்ட் மேனேஜருடைய மெயின் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இந்த இண்டெக்ஸை வந்து ட்ராக் பண்ணுறது, அதுக்கப்புறம் பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸை பீட் பண்ணணும், லைக் ஆக்டிவ் ஃபண்ட்ஸை விட அப்படிங்கிறத பண்ணுறது தான் வந்து ஃபண்ட் மேனேஜருடைய வேலை. எசென்ஷியலாக பாசிவ் ஃபண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரெயின் மினிமலிஸ்டிக் அப்ரோச் எடுப்பாங்க. ரிசர்ச் பண்ண மாட்டாங்க எந்தெந்த பங்குகள் வேணும் அவங்க போர்ட்ஃபோலியோவில் அப்படின்னு. அந்த விஷயங்கள் தான் இருக்காது. ரெண்டு காமன் விஷயங்கள் இருக்கு பாசிவ் ஸ்ட்ராட்டஜி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது. ஒன்று வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இல்லைன்னா ETF இன்வெஸ்ட் பண்ணுறது. ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை ட்ராக் பண்ண முடியும், ETFs வந்து ட்ரேட் பண்ண முடியும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில், NSE அண்ட் BSEல. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் ETF வந்து உங்களை ஸ்டாக்ஸ் வேரியஸ் செக்டர் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதே மாதிரி உங்களுடைய முதலீடை டைவர்சிஃபை பண்ண உபயோகரமாக இருக்கும். அதாவது மார்க்கெட் டர்புலன்ஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் IT செக்டர் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா மீதி பேஸ்கெட்டில் இருக்கிற ஃபண்டுகள் எல்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவை ஸ்மூத் பண்ணி பேலன்ஸ் பண்ணிடும், அண்டர் பெர்ஃபார்மன்ஸையும் மேக்கப் பண்ணிடும். ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். செக்டர் வைஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டினுடைய அலோகேஷனை நீங்கள் ஸ்க்ரீனில் அதை பார்க்கலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பாசிவ் ஃபண்ட்ஸ் வந்து காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்கும். எக்ஸ்டென்சிவாக ஸ்டாக் ரிசர்ச் பண்ண தேவையில்லை, ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணவும் தேவையில்லை இந்த பங்குகளை. ஸோ பாசிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன் கொடுக்கும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு. பட் ஆல்சோ வந்து நீங்கள் மிரர் பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸை ஓவரால் பார்க்கறதுக்கும். ஸோ அதுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஒருத்தர் வந்து சில சமயத்தில் வந்து மார்க்கெட் இண்டெக்ஸையும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ரிட்டர்ன்ஸ் அந்த பெஞ்ச் மார்க்கையும் பீட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது, இல்லை ஆல்ஃபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது வந்து நடக்காது இதில். பட் வைன் வந்து கொஞ்சம் நாளாக நல்லா டேஸ்ட் பண்ணல. அந்த மாதிரி தான் பாசிவ் ஃபண்ட்ஸும் கொஞ்சம் நாளாக உங்களுக்கு சைஸபிளாக ஒரு இன்கம் கொடுக்கும் லாங் டேர்மில். இதை வந்து நம்ம டேட்டா வச்சு புரிந்து கொள்ளலாம். அந்த டேட்டா என்ன அப்படிங்கிறத இப்போ போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். பர்ஃபார்மன்ஸு, காஸ்ட், அதுக்கப்புறம் ரிஸ்க், இது மூணுமே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வாரன் பஃபே வந்து பாசிவ் ஃபண்ட்ஸில் ரொம்ப புல்லிஷாக இருந்தது 2008ல். ஒரு $1 million பெட் ப்ரோட்டஜி பார்ட்னர் ஒரு ஹெட்ஜ் ஃபண்டில் S&P 500 இண்டெக்ஸுடைய இதில் வச்சாரு. அக்கௌண்டிங் ஃபீஸ் கம்மியாகவும் வச்சாரு. போர்ட்ஃபோலியோ 10 இயர்ஸ்க்கு வந்து ஆக்டிவாக வச்சிருந்தாரு. வாரன் பஃபே வந்து ரொம்ப விக்டோரியஸாக இருந்தார் இந்த பெட்டில். எஸ், நீங்கள் கரெக்டாக தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதை பற்றின நியூஸ் ஆர்டிக்கலை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி வந்து இப்போ கேட்கலாம். ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இந்த மார்க்கெட் இண்டெக்ஸையும் தாண்டி ஃபேர் ஆயிருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம். SPIVA ஒரு இந்தியா ஸ்கோர் கார்டு ஃபுல் இயர் 2022 படி பாசிவ் ஃபண்ட்ஸ் வர்சஸ் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் இந்தியாவில் 2013லேருந்து பண்ணியிருக்காங்க. 88% லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து அதோடைய பெஞ்ச்மார்க்கான BSE சென்செக்ஸ் 100 விட அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு 2022லேருந்து. இது ரொம்ப அலார்மிங்கான ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியும். கரெக்டுங்களா? நம்ம இன்னும் டீப்பராக உள்ள போனோம் அப்படின்னா 31 டிசம்பர் 2022 வரைக்கும் 80% எக்விட்டி லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து அதனுடைய பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை 1 இயர் 3 இயர் 5 இயர் டைம் ஃப்ரேமில் பீட் பண்ண ஃபெயில் ஆயிருக்கு. 30% வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு வெறும் 10 இயர் டைம் ஃப்ரேமில் மட்டும்தான். எந்த கேட்டகரி எக்ஸெப்ஷனலாக அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிக்க லாங் டேர்ம் விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்விட்டி, மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் தான். ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1 out of 2 வந்து அந்த ஃபண்ட்ஸ் வந்து S&P BSE 400 மிட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸை விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு 10 இயர் பீரியடில், டிசம்பர் 2022 எண்டார பீரியடில். நம்ம இப்போ ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேரிசன் பண்ணலாம் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் வர்சஸ் அதனுடைய ரெஸ்பெக்டிவ் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாவே உங்களுக்கு புரியும் ஏன் வந்து இதை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு. நிறைய டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா கிளியராக நமக்கு தெரிய வரும். எக்விட்டி லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது, S&P BSE 100ஐயும் கம்பேர் பண்ணும்போது. எக்விட்டி அண்ட் மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதோடைய பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸான BSE 400 3 இயர் ஹரிசானில் பார்த்தோம் அப்படின்னா. இம்பார்ட்டண்ட்டாக என்ன நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பற்றி கொடுக்கறது கிடையாது. ஆக்டிவாக மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து 35% அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்க்கு வெளியே இருக்கிற யூனிவர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடிஷ்னலாக ஸ்பைவா ரிப்போர்ட்டுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அது வந்து டைரெக்டாக ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸை மிட் கேப் 150 ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணாது. அதனால் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா ஆக்டிவ் மேனேஜர்னால அப்படிங்கிறத இந்த கேட்டகரியில் நம்ம வந்து இனிமேல் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். மோரோவர் இந்த 2 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டை கன்சிடரேஷனில் எடுத்தோம்னா ஒன்று காஸ்ட் டிஃப்ரென்ஸு. ஸோ ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்புறம் பேசிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்க்கலாம். ஆவரேஜாக பேசிவ் ஃபண்ட்ஸ் வந்து 0.8% லெஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஆக்டிவ் ஃபண்ட்ஸை விட. அதாவது ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ரிட்டர்ன் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் கொடுக்கறது கிடையாது. கிளியர் அட்வான்டேஜ் இருக்குது இந்த இடத்துல பேசிவ் கவுண்டர் பார்ட்டுக்கு. காஸ்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா இன்னொரு வைட்டலான பேராமீட்டர் பார்க்கணும், என்ன அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டுடைய ரிஸ்க். இதை வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூலான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிற ஒரு டூலை வச்சு நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்டுடைய ரிஸ்க் அண்ட் வாலட்டிலிட்டியை சொல்கிற ஒரு மெஷராக இருக்கும். எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனுடைய ஆவரேஜ் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க. இன்னொரு ரேஷியோ நமக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குங்க, ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட். இது வந்து என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்பே ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஷார்பே ரேஷியோ வந்து என்ன மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அட்ஜஸ்ட்டை வந்து மெஷர் பண்ணுதுங்க. ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குது. அதாவது ஒரு ஃபண்ட் வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, ரிலேட்டிவாக மோர் ரிஸ்க் எடுக்குது அப்படிங்கிறத சொல்கிற ரேஷியோ தான் லோவர் ஷார்ப் ரேஷியோ இருக்கணும். ஒரு ஃபண்ட் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறது தான். இதோட கேல்குலேஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். நீங்கள் ஷார்ப் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஜென்ரேட் பண்ணிக்க ஒரு பெஞ்ச் மார்க்குடைய ரிஸ்க்கை வந்து எடுத்து எவ்வளோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஜென்ரேட் பண்ணிக்கன்னு நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அண்ட் பேசிவ் ஃபண்ட்ஸ் இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற டிபேட்டில் பற்றின உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ நம்ம லார்ஜ் கேப் எக்விட்டி ஃபண்ட் கேட்டகரி ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். அதை வந்து ஆவரேஜ் ரிஸ்க் அதனுடைய பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லதாக ஒரு புரிதல் கிடைக்கும். நம்ம கிளியராக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கேட்டகரி ஒரு ஆவரேஜில் ஹையர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குது, லோவராக ஷார்ப் ரேஷியோ இருக்குது அதனுடைய பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸான BSE 100 இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. அதாவது இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரிவார்டிங்காக இருக்குது ஆக்டிவாக இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அப்படிங்கிறது தான் இது வந்து அறிகுறியாக காட்டுது. ஸோ ப்ராடாக மார்க்கெட் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் கேட்டகரியில் நம்ம போகலாம். ஒரு அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டு ஆவரேஜ் வாலட்டிலிட்டி பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸில் பார்த்தோம்னா ரிலேட்டிவ் டு ஃப்ளெக்ஸி கேப் பார்த்தோம்னா ஒரு ஸ்லைட்லி ஹையராக இருக்குது. ப்ராபப்ளி ஹையர் ரிஸ்க்கை வந்து காம்பன்சேட் பண்ணுது. பெட்டர் ஷார்ப் ரேஷியோவும் இருக்குது பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணணும்னா ரிஸ்க் மெஷர்ஸ் வந்து கேலண்டர் மந்த் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வேல்யூ ரிசர்ச். ஒரு முதலீட்டாளர் இந்த ஆஸ்பெக்டையும் கன்சிடர் பண்ணணும் பாசிவ் இன்வெஸ்டிங்க்கு. ஏன்னா அது என்டையராக ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி பை பண்ணுறது ஹோல்ட் பண்ணுறது இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க, மிமிக் பண்ணுறாங்க பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை க்ளோஸாக. மினிமல் போர்ட்ஃபோலியோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால ஃபண்ட் மேனேஜருடைய ரிஸ்க் ஒரு ஹியூமன் பயஸ் எலிமினேட் ஆகும். லோ காஸ்ட் இருக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும். இந்த டிபேட்டை நம்ம ரேப் அப் பண்ணுறதுக்காக ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம் பாசிவ் ஃபண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவ் ஃபண்ட்ஸுக்கு. இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும், இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல புரிதலும் கிடைக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறது காமன் சென்ஸ் படி தான். ஆல்வேஸ் வந்து நம்ம சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். ஒரு லாங் டேர்மில் ரிஸ்க்கும் வந்து கிரேட்டர் ஆப்பிடேட் இருந்தால் நீங்கள் அந்த ரிஸ்க்கும் எடுக்கலாம். ஷுவராக இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்காது ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் மாதிரி. பட் அது வந்து இந்த போர்டம் வந்து லாங் டேர்ம் ப்ரொடக்டிவிட்டி கொடுத்துக்கிறதுனால அதுலேருந்து வெளியே வரலாம்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், பாசிவ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுமா அந்த டெசிஷன் உங்களால் தான் எடுக்க முடியும். ஒரு முதலீடு டெசிஷனும் கன்சிடரேஷனோட கேர்ஃபுல்லாக நீங்கள் சவுண்ட் அட்வைஸோட எடுக்கணும். முதலீடு நல்லாவே நீங்கள் பண்ணுங்கள், சந்தோஷமாக பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிடுங்க. க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.